ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து மெயினாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நீங்கள் படிக்க வாரீங்க அல்லது வந்து ஒர்க் விசாவில் வாரீங்க கப்பலாக வாரீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒர்க் பண்ணி உங்களால் சர்வ் பண்ண முடியுமா என்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன். மெயினாக வந்து நான் 4 பார்ட்ஸாக வந்து இந்த வீடியோவை பிரிச்சிருக்கேன். முதலாவது வந்து இங்கே என்ன மாதிரி சேலரி ரேஞ்ச் வந்து போகுதுன்றதை பற்றியும், ரெண்டாவது பார்ட்டில் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து என்னென்ன மாதிரி உங்களுக்கு வரும். இப்போது ஒரு தனியாளாக இருக்கிறீங்க இல்லை ஒரு கப்பலாக இருக்கிறீங்க இல்லை ஒரு குழந்தையோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால் என்னென்ன மாதிரி உங்களுக்கு செலவு வந்து வரும் என்றதை பற்றியும் செகண்ட் பார்ட்டாக பார்க்க போகிறேன். ஸோ தேர்ட் பார்ட்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் விசாவாக வாரீங்க. ஸோ வந்து உங்களால் எவ்வளவு மேக்ஸிமம், அதாவது எவ்வளவு வந்து உங்களால் ஒரு ஆவரேஜாக ஏர்ன் பண்ண முடியும், ஸோ உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து எப்படி அதுக்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு போகலாம்ன்றதை பற்றி ஒரு கணக்கு மாதிரியும், மற்றது வந்து கடைசி ஃபைனல் பார்ட்டாக வந்து கப்பலுக்கு என்ன மாதிரி, அதாவது ஒரு ஆள் ஒர்க் பண்ணினா என்ன மாதிரி, அவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து என்ன மாதிரி, ஸோ அது வந்து ஒரு கல்குலேஷன் மாதிரி பார்க்குற மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த 4 பார்ட்டும் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கு. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து சேலரி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த சேலரி பற்றி கதைக்கும் போது நான் மெயினாக ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் மாதிரியும், இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க்கர்ஸுக்கு என்ன மாதிரி வரும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் எடுத்துக்கொண்டா இப்போ நான் சொல்கிறது வந்து அவருக்கு ஒர்க் பண்ணுறாங்க, வேஜுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் மினிமம் இப்போ டேக்ஸுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் மினிமம் வந்து இப்போ அதாவது ஜனவரி 2025 படி இங்கே வந்து $24.1 வந்து மினிமம் வந்து கட்டாயம் டேக்ஸுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ அவருக்கு வந்து கம்பெனி வந்து பே பண்ணணும். இது கட்டாயம், இது மினிமம் வேஜ் ரேட். ஸோ வந்து இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வாரீங்கன்னு சொன்னால் உங்களால் மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்படி வார ஆட்களுக்கு 24 ஹவர்ஸ்ன்னு பார்த்தா உங்களால் ஒரு வீக்குக்கு அந்த மினிமம் வேஜ் ரேட்டோட நீங்கள் 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு 570 சம்திங் அப்படி வரும். ஸோ அது ஆஃப்டர் டேக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டேக்ஸுக்கு பிறகு பார்த்தா ஒரு அவரேஜாக உங்களால் ஒரு 500 ஏர்ன் பண்ண முடியும் 24 ஹவர்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணினா. மற்றது வந்து இது வந்து நான் இப்போது அடிஷ்னல் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. அதாவது இப்போ சில பேர் வந்து டேக்ஸ் இல்லாமல் நான் டேக்ஸுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரேட் வந்து குறைவாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மினிமம் வேஜ் ரேட் வந்து அந்த மினிமம் வேஜ் ரேட் வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ வந்து அவங்க குறைவாக தான் பே பண்ணுவாங்க. மற்றது வந்து சாட்டர்டே சண்டே வந்து அடிஷ்னல் சில கம்பெனிஸில் வந்து அடிஷ்னலாக அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. மற்ற பப்ளிக் ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் வந்து அடிஷ்னலாக பே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸுக்கான மினிமமாக பார்த்துக்கொண்டா வரக்கூடிய அமௌண்ட். இதை விட சில சூப்பர் மார்க்கெட்ஸோ வேறு இடங்களில் வந்து இதை விட கூடவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஈவன் ஏஜ்ட் கேர் வந்து இங்கே டிமாண்டில் உள்ள இது, அதாவது கேர் ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே டிமாண்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை விட கூட ஏர்ன் பண்ணுவாங்க பெர் ஹவருக்கு. ஸோ வந்து வீக்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500லேருந்து நீங்கள் அங்கால கூட ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது உங்களோட ப்ரொஃபஷனல், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றதை பொறுத்தும், மற்றது எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்றதை பொறுத்தும் அது வந்து சேஞ்ச் ஆகும். ப்ரொஃபஷனல் ஒர்க்குன்னு எடுத்துக்கொண்டா அவங்க வந்து கூடுதலாக மந்த்லி தான் பே பண்ணுவாங்க. ஸோ இப்போது 0 எக்ஸ்பீரியன்ஸோட வாரீங்க இல்லை 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட வாரீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 50Kலேருந்து 70K வரைக்கும் ஒரு அவரேஜாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் வந்து நான் குறிப்பிட்ட ப்ரொஃபஷனல்லேருந்து கதைக்கல. என்னென்னு சொன்னால் இப்போ தனித்தனியாக அவங்களோட ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி சேலரி ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். ஸோ வந்து நான் இது வந்து ஒரு ஜெனரலாக பார்க்கும்போது எப்படி ஒரு அவரேஜாக எடுக்கலாம்னு சொல்லித்தான் இந்த இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூடவே இருந்துச்சுண்டா, அதாவது ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 70Kலேருந்து 90K மந்த்லி இயர்லி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் சேலரியாக. மற்றது வந்து இதை விட கூட எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறீங்கன்னா 90Kயை விட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 90Kலேருந்து 110K வந்து இப்போ இயருக்கு வந்து சேலரி வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
மற்றது இதுலேயும் வந்து என்னென்னு சொன்னால் இப்போது முக்கால்வாசி வந்து இங்கே ஆஸ்திரேலியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு தான் மெயினாக பார்ப்பாங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தோம், இந்தியாவில் இருந்தோம், நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்திருந்தாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே ஆஸ்திரேலியன் எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க அதாவது அதுக்கு ஈக்குவலாக இருக்குதான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ வந்து அவங்க மெயினாக எதிர்பார்க்குறது ஆஸ்திரேலியன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி இன்டர்வியூவில் உங்களை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களை எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறீங்கன்றதுலேயும் இருக்குது. உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து வித்தியாசப்படுறதுக்கு உங்களோட ஃபீல்டை பொறுத்தும் வந்து சேலரி ரேஞ்ச் வந்து வித்தியாசப்படும். ஸோ இது வந்து ஒரு ஜெனரலான ஒரு ஐடியா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மற்றது சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ப்ரொஃபஷனல் ஜாப் பார்த்துக்கொண்டுமே அடிஷ்னலாக சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுவாங்க, இல்லாது ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஊபர் ஈட்ஸ் அல்லது ஊபர் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து அடிஷ்னல் இன்கமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இங்கே வரவங்க வந்து மேக்ஸிமம் டைமை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பென்ஸும் இருக்குது. அவங்க வந்து சர்வ் பண்ணவும் வேண்டி இருக்கிறதால இந்த டைமை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் என்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்ப்பாங்க மெயினாக. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து எக்ஸ்பென்ஸ் என்ன மாதிரி, இது வந்து ஒரு முக்கியமான இது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோவிட் பார்டர் வந்து க்ளோஸ் பண்ணி, கோவிட் டைமில் பார்டர் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு வந்து நிறைய பேர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து குவியாக இங்கே வந்து ஹவுசிங் கிரைசிஸ் வந்து வந்துட்டு, அதால் வந்து ரெண்ட் வந்து சரியான கூடவா போயிட்டுது. மெயினாக வந்து சிட்னியில் ரெண்ட் இப்போ வந்து சரியான கூடவா தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்ஸ்லேயே உங்களுக்கு வார சேலரியில் மெயின் பார்ட் எதுக்கு போகும்னு சொன்னால் ரெண்ட்டுக்கு தான் போகும். இப்போ ரெண்ட்னு பார்த்துக்கொண்டா இப்போ ரெண்ட் வந்து சிட்டிக்கு சிட்டி வேறுபடும். அதே நேரம் நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் பார்க்குறீங்கன்றதை பொறுத்தும் வேறுபடும். இப்போ ஸ்டேஷனுக்கு கிட்ட பார்க்குறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரெண்ட் வந்து கூடவாக இருக்கும். தள்ளி போக ரெண்ட் வந்து குறைவாக இருக்கும். அதாவது அதே வீடு, அதே ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு வீடு வந்து ஸ்டேஷனுக்கு கிட்ட வந்து கூடவாக இருக்கும். கொஞ்சம் தூரம் உள்ளுக்க போனீங்கன்னா குறைவாக இருக்கும். மற்றது வந்து மெயின்டெனன்ஸ் என்ன மாதிரின்றதை பொறுத்து வேறுபடும். மற்றது கிட்ட வந்து ஷாப்ஸ் இருக்கா, மற்ற சேஃப்டி இஷ்யூ என்ன மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அந்த ரெண்ட் வந்து வித்தியாசப்படும். மற்றது வந்து நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்தும் வந்து வித்தியாசப்படும். இதுக்குமே வந்து ஒரு ஜென்ரலான ஐடியா தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வந்து இப்போ ரெண்ட்னு பார்த்தா சிட்னியில் வச்சுக்கொண்டா ஒரு ஆள் வந்து இப்போது சிங்கிளாக தனியாக வராங்க படிக்கிறதுக்குன்னு சொன்னால் இப்போது சிங்கிள் பெட்ரூம், அதாவது ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க, இல்லாட்டிக்கு வந்து ஷேர்ட் ரூம். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ வீட்லேயோ வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பர் வீக், இங்கே வந்து வீக்லி தான் கன்சிடர் பண்ணுவாங்க, பர் வீக் வந்து ஒரு $200 to $300 வந்து முடியும் அவங்களுக்கு. இப்போ இதே வந்து ஒரு ஸ்டூடியோ பெட்ரூம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து கிச்சன் வந்து செப்பரேட்டாக இருக்கும், மற்றது ஒரு ஹோல், சிலது வந்து ரூம் புறம்பாக இருக்கும், இல்லாட்டிக்கு வந்து அந்த ஹோலே வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் எடுக்கிறேன்னா இங்கே வந்து ஒரு $350 to $450 வந்து போகும் பர் வீக்குக்கு. ஸோ அடுத்தது வந்து 2 bedrooms பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து $500 to $800 மாதிரி போகும். $800க்கு மேலே எடுக்கலாம். ஸோ நீ இப்போ ஒரு ஆவரேஜாக பார்த்தா $500 to $800 அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து அதுவுமே சேஞ்ச் ஆகும். அடுத்தது வந்து மெயினாக போகிறது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகும். இப்போ டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தா இப்போ நாங்கள் இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோம்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு மந்த்லி உங்களுக்கு $250 to $300 வந்து மந்த்துக்கு முடியும். இப்போ ஒரு ஆளுக்கு எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தனியாக பார்த்தா தனித்தனியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு $75 மாதிரி முடியும். மற்றது வாட்டர் பில் வந்து பெரும்பாலுமே வந்து அந்த வீட்டு ஓனர்ஸோட தான் போகும். ஸோ அது வந்து பெரிய இது அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸுக்குள்ளே வராது. ஃபுட் அண்ட் க்ரோசரிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ட்ரெஸ்ஸஸ் அதுக்குரிய செலவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கப்பலாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு மந்த்துக்கு வந்து உங்களுக்கு $900 to $1,000 அந்த மாதிரி முடியும். இதே வந்து நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு $600 to $700 மாதிரி முடியும் per மந்த்துக்கு. இதை விட ஃபோன் பில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வைஃபைக்கு வந்து ஒரு $60 மாதிரி முடியும் மந்த்லி. மற்றது வந்து இப்போ ஃபோனுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அது மந்த்துக்கு ஒரு $24 மாதிரி முடியும்.
மூணாவது பார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் விசாவில் வார ஆட்களுக்கு வந்து இப்படி இங்கே இன்கம் அவரேஜாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ட் அவங்களோட செலவு வந்து என்ன மாதிரி இருக்குமென்றது தான் இந்த மூணாவது பார்ட்டில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறீங்கன்னா 24 hours யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களால் வந்து 2500 மாதிரி ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஸ்டூடெண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ 2500 per மந்த்துக்கு உங்களால் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கு ஒரு 1000 முடியும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு 250 அந்த மாதிரி முடியும். இது மந்த்லி கணக்கு தான் சொல்லிட்டு வரேன். ஃபுட் அண்ட் ட்ரெஸ்ஸஸுக்கு வந்து ஒரு 600 மாதிரி போடலாம். மற்றது வந்து எலக்ட்ரிசிட்டி கேஸ் வாட்டர் பில்லுக்கு வந்து ஒரு 150 அந்த மாதிரி முடியும். ஃபோன் பில் வைஃபை இன்க்ளூடிங் வைஃபை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $90 மாதிரி முடியும். ஸோ எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு பார்த்தா உங்களுக்கு $2090 வந்து பெர் மந்த் முடியும். நீங்கள் இவ்வளவு மட்டும் உங்களோட செலவாக இருந்துச்சுன்னு சொன்னால். ஸோ இவ்வளோத்தையும் கன்சிடர் பண்ணினா இன்கம் 2500 இருந்து எக்ஸ்பென்ஸ் 2090 கழிச்சிங்கன்னு சொன்னால் $410 மாதிரி உங்களால் சர்வ் பண்ண முடியும். பட் 410 சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் அடிஷ்னலாக ஏதாவது செலவு வந்தால் இதில் தான் போய் முடியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அடிஷ்னலாக இன்கம் ஏர்ன் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து 4வது பார்ட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இப்போது நீங்கள் கப்பலாக இங்கே ஸ்டே பண்ணுறீங்க ஆஸ்திரேலியாவில், ஆனால் வந்து ஒரு ஆள் மட்டும்தான் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னால் என்ன மாதிரி அவங்களோட இன்கம் வரும் அண்ட் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன மாதிரி போகுது, அதுலேருந்து எவ்வளோ சர்வ் பண்ணலாம்ன்றதை பற்றி தான் ஒரு ஆவரேஜான ஒரு கால்குலேஷன் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஜெனரலாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு இது தான். பட் நீங்கள் இருக்கிற இடம், உங்களோட லைஃப் ஸ்டைல், இதுகள் எல்லாத்தையும் பொறுத்து வந்து இதுகள் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் வந்து ஒரு ஜெனரலான ஐடியாவை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து அவங்களோட இன்கம் வந்து ஒரு அவரேஜாக 5000 வருது, ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் 5000 வருது மந்த்லின்னு சொன்னால் அவங்களோட ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2500 போடலாம் அவரேஜாக அவங்களுக்கு போகக்கூடிய ரெண்ட். அது 2 bedrooms கன்சிடர் பண்ணினா. மற்றது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு 500, ஃபுட் அண்ட் ட்ரெஸ்ஸஸுக்கு வந்து ஒரு 1000 மாதிரி போகும். மற்றது எலக்ட்ரிசிட்டி கேஸ் வாட்டர் பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 150 போகும் மந்த்லி. மற்றது வந்து அந்த ஃபோன் வைஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால் 110 அந்த மாதிரி முடியும். ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4260 மாதிரி முடியும் per மந்த்துக்கு. ஸோ வந்து இன்கம் 5000, இது வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து 4260 பார்த்தா உங்களுக்கு சர்வ் பண்ணக்கூடியது வந்து $740 மாதிரி இருக்கும். ஸோ இதை விடவும் எதிர்பாராத விதமாக வந்து உங்களுக்கு அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் வேறு சான்சஸ் இருக்குது இங்கே வந்து. ஸோ வந்து இங்கே தனியாக ஒரு ஆளாக வந்து, அதாவது கப்பலாக இப்போ ஃபேமிலியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் தனியாக ஒரு ஆளாக வந்து earn பண்ணி அதை சர்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இதை விட உங்களுக்கு எதிர்பாராத விதமாக கட்டாயமாக செலவுகள் வரும். ஸோ நீங்கள் வாரவங்க வந்து அடிஷ்னலாக எப்படி அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னு தான் பார்ப்பாங்க. அதை விட இப்போது 2 பேர் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களால் கொஞ்சம் சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை விட இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து ஃபேமிலியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்குண்டா ஒரு அடிஷ்னல் செலவு மாதிரி போகும் மந்த்லி. இப்போது அவங்க படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கண்டே புறமா வந்து நீங்கள் 1000 to 1500 வந்து எடுத்து வச்சிருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு உள்ள ஒரு ஜெனரலான ஐடியா வந்து சேலரி பற்றினதும் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பற்றினதும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.